ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவல்யூஷன் லெசனில் உள்ள இந்த டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் த்ரோ ஜுவாலஜிக்கல் பீரியட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ நம்ம வெர்டிபிரேட்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகே தானே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ். இந்த பீரியட்ஸ்க்கான ட்ரிக்ஸ்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், டை ஜாயின் கிராக்ஸ், தென் டை குவிட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டயக்ராம் எப்படி படிக்கலாங்கிறத நான் ஈஸியாக உங்களுக்கு ட்ரிக் வச்சு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஏர்லி சிஸ்டம் ப்ரிஃபர் டீ அண்ட் மில்க். ஸோ இதில் இந்த இ யாரை குறிக்கு அப்படின்னா ஏர்லி ரெப்டைல்ஸை குறிக்கு. ஓகேவா? ஏர்லி ரெப்டைல்ஸ். அடுத்தது யார்? இந்த எஸ் யாரை குறிக்கு அப்படின்னா சினாப்சிட். ஓகே தானா? சினாப்சிட். ஏர்லி ரெப்டைல்ஸ்லேருந்து சினாப்சிட் எவால்வ் ஆகுது. சினாப்சிட்லேருந்து அடுத்து என்ன எவால்வ் ஆகுது அப்படின்னா பிளைகோசாஸ் எவால்வ் ஆகுது. இந்த பிளைகோசாஸ்லேருந்து என்ன எவால்வ் ஆகுது அப்படின்னா தெராப்சிட்ஸ் எவால்வ் ஆகுது. ஓகே தானா? இந்த தெராப்சிட்ஸ்ல இருந்து என்ன எவால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மேமல்ஸ் எவால்வ் ஆகுது. இது டயக்ராம்ல பார்க்கலாமா? ஏர்லி சிஸ்டம் ப்ரிஃபர் டீ அண்ட் மில்க். இ ஏர்லி ரெப்டைல்ஸ், எஸ் சினாப்சிட், பி பிளைகோசாஸ், டி தெராப்சிட்ஸ், எம் மேமல்ஸ். வாங்க டயக்ராம்ல பார்க்கலாம். இது இப்போ டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? ஏர்லி ரெப்டைல்ஸ். ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து இந்த எல்லோ லைன் எங்க போகுது? சினாப்சிட் போகுது. ஸோ ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து சினாப்சிட் எவால்வ் ஆகுறாங்க. அதுல இருந்து பிளைகோசாஸ் எவால்வ் ஆகுறாங்க. அதுல இருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? தெராப்சிட்ஸ் எவால்வ் ஆகுறாங்க. அதுல இருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? மேமல்ஸ் எவால்வ் ஆகுறாங்க. இதுக்கான ட்ரிக்ஸ் தான் என்ன பார்த்தோம்? ஏர்லி சிஸ்டம் ப்ரிஃபர்ஸ் டீ அண்ட் மில்க்னு பார்த்தோம். ஏர்லி ரெப்டைல்ஸ், அதுல இருந்து சினாப்சிட், அதுல இருந்து பிளைகோசாஸ், அதுல இருந்து தெராப்சிட்ஸ், அதுல இருந்து மேமல்ஸ். ஓகே தானா? ஸோ அடுத்தது இந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து சொராப்சிட் எவால்வ் ஆகுது. இது எப்படிங்கிறது, இதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம இந்த சைட் பார்க்கலாம். அடுத்த ட்ரிக் பார்க்கலாமா? ஏர்லி சார். ஓகேவா? SOUR. அது நான் சார்னு ஞாபகிக்கோங்க. ஏர்லி சார் டீச்சர்ஸ் BCD. ABCDன்னு வரும்ல, அதனால BCD ஞாபகிக்கோங்க. இதுல இந்த ஏர்லி யாரை மீன் பண்றாங்க அப்படின்னா ஏர்லி ரெப்டைல்ஸ். இந்த சார் இது என்னதுன்னா சொராப்சிட். இந்த டி யாரை மீன் பண்றாங்க அப்படின்னா தீகோடன்ஸ். இந்த பி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸ். இந்த சி crocodiles. இந்த டி டைனோசரஸ். ஓகேவா? ஸோ ஏர்லி சார்ஸ் teachers BCD. Early E, early reptiles. SAR, Sauropsid. Teachers T, Tecodons. BCD, birds, crocodiles, dinosaurs. ஸோ இது வாங்க நம்ம டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ டயக்ராமில் பாருங்க. இந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்லேருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? சொராப்சிட் எவால்வ் ஆகுறாங்க. இந்த சொராப்சிட்லேருந்து யார் வராங்க அப்படின்னா டீகோடன்ஸ் வராங்க. இந்த டீகோடன்ஸ்லேருந்து BCD வருது. BCD யாரெல்லாம்? crocodile, birds, dinosaurs. ஓகேவா? BCD. ஸோ இதுக்கு எப்படி ஞாபகம் சொன்னேன்? ஏர்லி சார் டீச்சர்ஸ் BCD. ஏர்லி ரெப்டைல்ஸ்லேருந்து சொராப்சிட் வருது. அதுலேருந்து தீகோடன்ஸ் வருது. தீகோடன்ஸ்லேருந்து 3 பேர் எவால்வ் ஆகுறாங்க. சார் என்னெல்லாம் டீச் பண்ணுறாங்க? BCD டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த BCD யாரு? பேர்ட்ஸ், crocodiles அண்ட் டைனோசரஸ். ஓகே தானா? இப்போ வாங்க அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாமா? சார். இந்த சார் தான் ஞாபகிக்கோங்க. சார் டீச்சர்ஸ் லிசார்ட் டார்டாரஸ் ஸ்னேக்ஸ். இந்த எஸ் யாரை குறிக்குது? சொராப்சிட். ஓகேவா? இந்த டி யாரை குறிக்குது? டர்ட்டில்ஸ். ஓகே தானா? டர்ட்டில்ஸ். இது லிசார்ட் டார்டாரஸ் ஸ்னேக்ஸ். இது அப்படியே ஞாபகிக்கோங்க. இதை நம்ம டயக்ராம்ல பார்க்கலாமா? இப்போ ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து இந்த செராப்சிட்ஸ் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த செராப்சிட்ல இருந்து என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பாருங்க, என்னெல்லாம் எவால்வ் ஆச்சு? டர்ட்டில்ஸ் எவால்வ் ஆச்சு,
அதே சப்செட்ல இருந்து லிசார்ட் எவால்வ் ஆச்சு, அதே சப்செட்ல இருந்து ஸ்னேக்ஸ் எவால்வ் ஆச்சு, அதே சப்செட்ல இருந்து என்ன எவால்வ் ஆச்சு, டாட்ராஸ் எவால்வ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம இதுக்கு என்ன நிமோனிக்ஸ் வச்சிருக்கோம், சாஸ், டீச்சர்ஸ், லிசார்ட், ஸ்னேக்ஸ், டாட்ரஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே தானா? இப்போ இந்த டயக்ராம் ஒரு ஓவர் வியூவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏர்லி ரெப்டைல் தான் வந்துச்சு. அந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்தா சினாப்சிடு எவால்வ் ஆச்சு, அந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்தா சராப்சிடு எவால்வ் ஆச்சு. ஸோ இந்த சினாப்சிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு அப்படின்னா சினாப்சிட் தான் வந்தாங்க. ஸோ இந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சினாப்சிட் வந்தாங்க, அதுல இருந்து பிளிகோசாரஸ் வந்தாங்க, அதுல இருந்து தெராப்சிட்ஸ் வந்தாங்க, அதுல இருந்து மேமல்ஸ் வந்தாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் சொன்னோம், ஏர்லி சிஸ்டம் ப்ரிஃபர் டீ அண்ட் மில்க். ஸோ முன்னாடி இருந்த ஏர்லி சிஸ்டம்ல என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மில்க் அண்ட் டீயை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதை வந்து இதுக்கு ஞாபகம். அடுத்தது வந்து ஏர்லி ரெப்டைல்ஸ்ல இருந்து சராப்சிட்ஸ் வந்தாங்க. இந்த சராப்சிட்ல இருந்து யார் வந்தாங்க, தீகோடன்ஸ் வந்தாங்க. அந்த தீகோடன்ஸ்ல இருந்து யார் வந்தாங்க, பிசிடி வந்தாங்க. பிசிடினா பேர்ட்ஸ், crocodiles, டைனோசரஸ் வந்தாங்க. ஸோ இதுக்கான ட்ரிக் என்ன பார்த்தோம், ஏர்லி, சாஸ், டீச்சர்ஸ், பிசிடி இப்படி ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன ட்ரிக் பார்த்தோம், இந்த சராப்சிட்ல இருந்து என்ன எவால்வ் ஆச்சு, டர்ட்டில்ஸ் எவால்வ் ஆச்சு, லிசார்ட் எவால்வ் ஆச்சு, ஸ்னேக்ஸ் எவால்வ் ஆச்சு, டாரஸ் எவால்வ் ஆச்சு. ஸோ இது எப்படி ஞாபகம் சொன்னேன், சாஸ், டீச்சர்ஸ், லிசார்ட், ஸ்னேக்ஸ் அண்ட் டாரஸ் அப்படி ஞாபகம் சொன்னேன். ஸோ இப்படி படிச்சிங்கன்னா இந்த டயக்ராம் ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தது எந்தெந்த ஃபேஸஸ், எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பெர்மியன் பீரியட்ல வந்து பிளைகோசாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ட்ரையாசிக் பீரியட்ல தீகோடன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஜுராசிக் ஆர் எண்ட் ஆஃப் ட்ரையாசிக் பீரியட்ல வந்து தெராப்சிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்டெண்ட்னா என்ன, அது வந்து அழிஞ்சு போயிருச்சு. எண்ட் ஆஃப் கிரிட்டேஷியஸ்ல வந்துட்டு, கிரிட்டேஷியஸ் பீரியட்ல வந்துட்டு டைனோசரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அப்போ எந்தெந்த பீரியட்ல எது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம இதை சொல்லணும். ஆனா இதுல வந்து ஏர்லி ரெப்டைல்ஸ் எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க. இது டயக்ராம்ல இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.